நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அலமேல் மங்கா தயாதேவியே, அலமேல் மங்கா தயாதேவியே. அன்னை நீயே தந்தை நீயே அலமேல் மங்கா, எங்க வாழ்வின் ஒளி நீயே அலமேல் மங்கா. அன்னை நீயே தந்தை நீயே அலமேல் மங்கா, எங்க வாழ்வின் ஒளி நீயே அலமேல் மங்கா. அலமேல் மங்கா தயாதேவியே, அலமேல் மங்கா தயாதேவியே. அலமேல் மங்கா தயாதேவியே, அலமேல் மங்கா தயாதேவியே. வேண்டி வந்தோர்க்கு துணை நீ அலமேல் மங்கா, எங்கள் குறையாவும் தீர்ப்பாயே அலமேல் மங்கா. வேண்டி வந்தோர்க்கு துணை நீ அலமேல் மங்கா, எங்கள் குறையாவும் தீர்ப்பாயே அலமேல் மங்கா. குலதெய்வம் நீதானே அலமேல் மங்கா, குலதெய்வம் நீதானே அலமேல் மங்கா. எங்கள் துன்பமெல்லாம் தீர்ப்பாயே அலமேல் மங்கா, எங்கள் துன்பமெல்லாம் தீர்ப்பாயே அலமேல் மங்கா. அன்னை நீயே தந்தை நீயே அலமேல் மங்கா, எங்க வாழ்வின் ஒளி நீயே அலமேல் மங்கா. எமையாடும் எங்கள் அன்னை அலமேல் மங்கா, எங்கள் உயிரும் உடலும் நீதானே அலமேல் மங்கா. எமையாடும் எங்கள் அன்னை அலமேல் மங்கா, எங்கள் உயிரும் உடலும் நீதானே அலமேல் மங்கா. மாயனவன் மார்பினிலே அலமேல் மங்கா, ஓய் மாயனவன் மார்பினிலே அலமேல் மங்கா. எங்கள் திருச்சானூர் திருவிளக்கு அலமேல் மங்கா, எங்கள் திருச்சானூர் திருவிளக்கு அலமேல் மங்கா. அன்னை நீயே தந்தை நீயே அலமேல் மங்கா, எங்க வாழ்வின் ஒளி நீயே அலமேல் மங்கா. పీతాంబరం వరదశీతళ దృష్టిపాతం ఆజానులం బిభుజమాయత కర్ణపాశం తన్మేఘమేచకముదగ్ర విశాలవక్షః లక్ష్మీధరం కిమపి వస్తు మమావిరస్తు. ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకి నిర్వాహ కోరకిత నేమ కటాక్షలీలాం మంగాపురోజ్వలిత మంగళ దీపరేఖాం శ్రీ శ్రీనివాస మహిషీం శ్రియమాశ్రయామః. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவம் 4ஆம் நாள் காலை கல்பவிருட்ச வாகனம். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவம் 4ஆம் நாள் காலை கல்பவிருட்ச வாகனத்தில் கற்பகவல்லியான ஸ்ரீ பத்மாவதி தாயார் நம்மை குளிர நோக்க இதோ எழுந்தருளுகின்றார். தேவலோகத்து மரமான கல்பக விருட்சம் வேண்டியதை தரவல்லது. எம்பெருமானும் கற்பக விருட்சம் போன்றவன்தான். கற்பக மரத்தை அணுகி மோட்சத்தை யாச்சித்தால் அது தராது. எம்பெருமானாகிய கற்பக மரம் மோட்சத்தை கூட அளிக்க வல்லது. ஸ்ரீ மகாலட்சுமியான ஸ்ரீ பத்மாவதி தாயாரும் கற்பக மரம் போன்று வேண்டியதை அளிப்பவர். உலகில் அவரவர்களுக்கு ஏற்பட்டுள்ள எல்லா செல்வங்களும் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருப்புருவ வட்டத்துக்கு அதீனமானது என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். ஒருவன் உலகம் புகழ நிற்பதும் குணவானாக இருப்பதும் செல்வந்தனாக இருப்பதும் புத்தியில் சிறந்தவனாக இருப்பதும் சௌரிய வீரிய பராக்கிரமங்களுடன் இருப்பதும்
இவையெல்லாம் பெரிய பிராட்டியினுடைய ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தினால்தான். ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கல்பகவிருட்ச வாகனத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யாஸ்வயம் ருத்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மகீன மாத்யம் சச்சதர்மஸ்துவதனன்ய சேவனீயா. சுவாமி தேசிகன் பரமார்த்த ஸ்துதி என்கிற தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே அருளிச் செய்யும் அழகான ஸ்லோகம். திருப்புக்குழி எம்பெருமானே, நீ ஒரு யாகம் செய்கிறாய். சரணமடைந்தவர்களை காத்தலே நீ செய்யும் யாகம். யாகம் செய்தலுக்கு மனைவி உடன் இருக்க வேண்டும். பெரிய பிராட்டி உன்னை ஒரு கணமும் பிரியாமல் உன்னுடன் இருப்பவர். நீ செய்யும் காத்தல் என்கிற யாகத்திற்கு உன் கருணை முதலிய குணங்கள் ரித்விக்குகள். நீ செய்யும் ரட்சித்தல் என்கிற யாகம் அகீனம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பல நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய பல சோமயாகங்களின் குழுதான் அகீனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காத்தல் என்கிற யாகம் உன்னை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது என்கிறார் சுவாமி தேசிகன். தாயாரை கல்பவிருட்ச வாகனத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, தாயாருடைய கை சிவந்து காணப்படும். தாயார் கை சிவந்து காணப்படுவதற்கு காரணம் என்ன? பவாந்த கூபே பதிதாய மஹ்யம் துர்மோச கர்மோத்கர கர்க்கஷாய கராவலம்பம் கமலே ததாசி ததஞ்சலம் தே ததையேவ ரக்தம். தாமரையில் வாழும் தாயே, பிராயசித்தம் போன்ற சுலபமான உபாயத்தால் எளிதில் போக்க முடியாத பாபக் குவியல்கள் பல ஜன்மாந்தரங்களில் செய்துள்ளேன். சம்சாரமாகிய கிணற்றில் விழுந்துள்ள என்னை அருள் கொண்ட நீ மேலே எழுவதற்கு கை கொடுத்து தூக்கி விடுகிறாய். அதனாலேயே உன் கை சிவந்ததாக ஆகியது என்கிறார் வெங்கடாத்வரி என்கிற சம்ஸ்கிருத கவி தன்னுடைய லக்ஷ்மி சகஸ்ரம் என்கிற காவியத்திலே. தாயாரை நாம் கல்பவிருட்ச வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமகளும் நீயே அலைமகளும் நீயே ஸ்ரீ திருச்சானூரிலே அமர்ந்தவளும் நீயே. திருமகளும் நீயே அலைமகளும் நீயே ஸ்ரீ திருச்சானூரிலே அமர்ந்தவளும் நீயே. மலர் மங்கையும் நீயே அருள் தருவாய் நீயே. மலர் மங்கையும் நீயே அருள் தருவாய் நீயே. அகிலமெல்லாம் காத்திடுவாய் ஆதிசக்தி நீயே. ஆதிசக்தி நீயே. திருமகளும் நீயே அலைமகளும் நீயே ஸ்ரீ திருச்சானூரிலே அமர்ந்தவளும் நீயே. திருமகளும் நீயே. நாடி வரும் பக்தர்களுக்கு அன்னையும் நீயே. கருணைதான் காட்டாயோ கல்பவல்லியே. நாடி வரும் பக்தர்களுக்கு அன்னையும் நீயே. கருணைதான் காட்டாயோ கல்பவல்லியே. கலியுகமாயனவன் மார்பினில் நீயே. கலியுகமாயனவன் மார்பினில் நீயே. காலமெல்லாம் காத்திடுவாய் கருணாம்பிகையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊஞ்சல் சேவை. ஸ்ரீ பத்மாவதி தாயாரை ஊஞ்சலில் சேவிக்கிறோம். தங்கமயமான மேகலை,
கர்ணபூஷணம் என்கிற செவிப்பூ, உச்சிப்பூ அல்லது திலகபூஷணம், ரத்தன மாலைகள், ரத்தன நூபுரம் போன்ற திவ்ய ஆபரணங்கள் ஜொலிக்க ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஊஞ்சலிலே நமக்கு தரிசனம் தருகிறார். இயற்கையாகவே அழகான தாயாரின் திருமேனியில் திருவாபரணங்களை தரிசிக்கும் போது ஸ்ரீ பராசர பட்டர் அருளிச் செய்ததை குறிப்பிடத் தோன்றுகிறது. இயற்கையாகவே இனிமையான பாலில் கற்கண்டு பொடியை சேர்த்தாற் போலேயும், இயற்கையாகவே கண்ணை கவரும் கற்பக மரத்தில் அல்லது கற்பக கொடியில் மலர்கள் பூத்தாற் போலேயும், இயற்கையாகவே அழகான தாயாரின் திருமேனியில் திவ்யாபரணங்கள் காட்சி தருவதாக ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் அருளிச் செய்கிறார். ஸ்ரீ பத்மாவதி தாயாரை ஊஞ்சலில் சேவித்து புண்ணியம் பல பெறுவோம். திருவருளை செய்தருளி சரணமென வந்தோர்க்கு சகலமும் தந்தருளி திருவடியை பணிந்தோர்க்கு திருவருளை செய்தருளி சரணமென வந்தோர்க்கு சகலமும் தந்தருளி மனமெல்லாம் மகிழ்ந்தாடும் அலர் மேலும் திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரங்கண்டு உக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக் கொண்டு உகந்த நாள் மலர்கோளால் சீதையுமே. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோத்சவம் 4ஆம் நாள் இரவு அனுமந்த வாகனத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தாயாரின் அருட்கடாட்சத்தையும் புத்தி, பலம், கீர்த்தி, தைரியம், பயமின்மை, ஆரோக்கியம், சொம்பல் இல்லாமை, சொல்லாற்றல் இவைகளை அளித்திடும் அனுமனையும் தரிசிக்கின்றோம். ராமாவதார காலத்தில் அசோகவனத்தில் சீதா பிராட்டியை தரிசித்த அனுமன், தாயே, தங்களை சுமந்து சென்று உங்கள் நாதனிடம் சேர்ப்பிக்கிறேன் என்று சொன்னபோது அதற்கு இசையவில்லை சீதா பிராட்டி. சரைஸ்து சங்குலாம் கிருத்வா
லங்காம் பரபலார்த்தனா மாம் நயேத்யதி காகுஸ்தஹா தத்தஸ்ய சதிருசம் பவேத் என்று சொல்லி என் நாதன் சத்துருக்களை அழித்து என்னை அழைத்துச் செல்லட்டும் என்றார். அன்றைய தினம் ஜெகன்மாதாவான சீதா பிராட்டிக்கு வாகனமாக இருந்து கைங்கரியம் புரிய முடியவில்லையே என்கிற ஆதங்கம் ஆஞ்சநேய சுவாமிக்கு இருந்திருக்கலாம். இன்று அந்த குறை தீர்ந்துவிட்டது. ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு வாகனமாக மாறி இதோ அனுமன் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். அனுமந்த வாகனத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தர்களே, ஹனுமந்த வாகனமுன அலமேலு மங்க என்கிற அன்னமாச்சாரிய கீர்த்தனை புகழ் வாய்ந்தது. இந்த கீர்த்தனையில் அனுபல்லவியில் ராமனின் நாமத்தை கேட்டாலே புல்லரித்து புலகாங்கிதம் அடையும் அனுமன் என அனுமனை அன்னமாச்சாரியர் குறிப்பிடுகின்றார். பிரபஞ்சன தனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா என்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது வாயுபுத்திரனான அனுமனுடைய மங்களகரமான பேச்சுக்களால் மகிழ்விக்கப்பட்ட உள்ளத்தை உடையவனாக சக்கரவர்த்தி திருமகனை குறிப்பிட்டார் சுவாமி தேசிகன். அனுமனுடைய மங்களகரமான பேச்சாற்றலை கண்டு மனம் மகிழ்ந்த சீதா பிராட்டியின் நிலைப்பாடும் அப்படிப்பட்டதுதான். மோட்சத்தையும் விரும்பாது இந்நில உலகில் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு ராமா உன் நாமங்களை அனுமன் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிறார் குரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம் என்கிற தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே. சோத்ரை வகந்த ஹனுமான் பரமாம் விமுக்திம் புத்தியாவதூய சரிதம் தவ சேவதே சௌ என்பது அவர் ஸ்லோகம். அனுமந்த வாகனத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தரிசித்து புண்ணியம் பெறுகின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீசும் அழகு தீபம் என் தாயின் மங்கள ரூபம். ஒளி வீசும் அழகு தீபம் என் தாயின் மங்கள ரூபம். ஏழை நெஞ்சிலே ஏங்கிடும் மனதிலே, ஏழை நெஞ்சிலே ஏங்கிடும் மனதிலே கொழுவிருக்கும் தேவியே, நாதனவன் மங்கையே, கொழுவிருக்கும் தேவியே, நாதனவன் மங்கையே, ஒளி வீசும் அழகு தீபம் என் தாயின் மங்கள ரூபம். ஒளி வீசும் அழகு தீபம் என் தாயின் மங்கள ரூபம்.